Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். ஸோ இது அம்மா வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ். ஸோ அதை தான் நம்ம க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜு உள்ளே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணல, நான் எதுவுமே எடுத்து வெளியவும் வைக்கல. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம். எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு, என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் டூரும் அதுக்கப்புறம் வந்து அதிலே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனும் காட்டியிருப்பேன். அது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஃப்ரிட்ஜ் தான், சிங்கிள் டோர் தான். ஸோ இந்த ஃப்ரிட்ஜை நம்ம எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ அதில் இருக்க பாக்ஸு, அந்த ரேக்கு, செல்ஃப் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் முதல்ல. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. அகரக்குட்டி வந்து உள்ளே வந்துட்டு ஏறி நின்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ எடுத்தது தான். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்து இங்கே கீழே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும் வேண்டாங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம உள்ளே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எல்லா செல்ஃபு, அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி வெளியே ஒரு கட்டில் போட்டு காயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வெயிலில் வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்ச நேரம் காயிட்டும். இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக தொடச்சி விட்டுடலாம். நான் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் லெமனையும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்த்து கலந்துட்டு அந்த தண்ணியை வச்சு தான் இப்போ தொடச்சிட்ருக்கேன். ஒரு துணி எடுத்துக்கோங்க, அந்த துணியில் ஃபுல்லாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம தொடச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழுக்கும் வந்து ஃபுல்லாக போயிடும் நமக்கு. ஸோ இதே மாதிரி ஃப்ரிட்ஜு உள்ளேயும் சரி வெளியேவும் சரி ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம அந்த தண்ணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுடலாம். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே எல்லாமே நல்லா தொடச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத துணியை வச்சு உள்ளே எல்லாத்தையுமே அந்த ஈரமாக இருக்கும் இல்லையா தொடச்சனால, ஸோ அதை எல்லாத்தையுமே நான் வந்து தொடச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக நல்லா தொடச்சிக்கோங்க. பாருங்கள் இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக நல்லாவே வந்து டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரம் கொஞ்சமாக இருந்தனால அதையுமே ஈரம் இல்லாத துணியை வச்சு அதையும் தொடச்சி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த ரேக் எல்லாமே இப்போ உள்ளே வச்சிடலாம். அந்த 3 ரேக்குக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மேட் இருக்குது. ஸோ அதையும் வந்து ரேக் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்டு விட்டுடலாம்.
ஃப்ரிட்ஜு அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃப்ரிட்ஜு மேட்டும் போட்டாச்சு. கீழே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு அந்த பாக்ஸும் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஐட்டம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க பட்டர் பேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுறதுனால ஸோ பட்டர், சீஸு, அதுக்கப்புறம் பீஸாவோட சீஸ், அந்த சீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நாங்கள் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே எக்கு வைக்கிற ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முட்டை ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிறனால மீதி இருக்க அது எல்லாத்துலேயுமே என்னோடய எசன்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். உள்ளே போட்டு வச்ச சாக்லேட்டு, வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சிரப் அதெல்லாமே அங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த மீதி அடுத்த டோரில் இருக்க அந்த செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மருந்து பாட்டில்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுது இல்லை எங்களுது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இங்கே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய சில்லி ஃப்ளெக்ஸு, ஆரிகனோ, சாக்லேட் சிரப்பு இங்கே வைக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, கீழே இருக்கிறதுலேயே நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ அகரன் எங்கள் அக்கா பசங்களாகட்டும் எல்லாமே வந்து கீழே இருந்துச்சுன்னா அவங்க கை பத்துற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க, எடுத்து எங்காவது போட்டுடுறாங்க. ஸோ அதனால் வந்து மேலே இருக்கிற ரேக்லேயே நான் முடிஞ்ச அளவுக்கு பாட்டில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே 2வது செல்ஃபும் முடிஞ்சுது. 3rd பார்த்தீங்கன்னா என்னோடய வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நட்ஸ் இருக்குது இந்த பாட்டிலில், டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பீஸா சாஸு. மீதி அந்த செல்ஃபில் எல்லாமே முடிஞ்சுது. டோரில் இருக்க செல்ஃப் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ இங்கே உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய அந்த சில்வர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய நட்ஸ் பவுடர் வந்து நான் என்னோடய ரெசிபி போட்டிருப்ப சேனலில் இருக்கும். பார்க்கலன்னா யாராவது செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அது வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இது வந்து கிவி ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை ஆப்ரிகாட். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து அம்மா வீட்டிலே எடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பேக் பெயினுக்காக போடுறது. ரொம்ப ஓவர் பெயினாக இருந்துச்சுன்னா அது பின்னாடி வந்து அந்த ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த இது. அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி இருக்குது, நட்ஸுமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மீதி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அடுத்த ரேக்கில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் அடுத்த ரேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது வந்து விப்பிங் க்ரீம் பவுடரு. ஸோ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே நான் உள்ளே வச்சுக்கிறேன். மீதி பார்த்தீங்கன்னா சவ் 2, அதுக்கப்புறம் ஒரு முட்டைக்கோஸ் இருக்குது. மீதி கேரட் தனியாக, பீன்ஸ் தனியாக போட்டு ஒரு கவரில் வச்சுட்டேன். அண்ட் இதையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் மாதுளம்பழம், க்ரீன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நான் இந்த பேஸ்கெட்டில் போட்டு அப்படியே வச்சிடுறேன். அது போக பச்சை மிளகா கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரீசர்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ்க்கான ட்ரே எல்லாமே வாஷ் பண்ணிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ட்ரே அந்த லூஃப் பேனில் வந்து அதில் ஐஸ்கிரீம் இருக்குது. அண்டு மீதி எல்லாமே வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அண்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்ட எக்ஸ்பிரி ஆனது அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ என்ன மாதிரியே வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம், நாளைக்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து யாராவது க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உடனே வந்து உங்கள் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. பார்க்கும்போது தான் நம்ம கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இவ்வளோ திங்ஸ் தான் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா பார்த்திங்க அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அது எப்போ வேணுமோ அந்த அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணிப்பாங்க. அண்டு கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே இருக்கனால தீரும் போது டெய்லியும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பொரிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் கொத்தமல்லியும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து எதுவுமே கிடையாது. வெஜிடபிள்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கானது ஒரு
ஒரு 3 to 4 டேஸ்க்கான வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும். திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் வாங்கிப்பாங்க. ஸோ அதனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக லிமிட்டடாக தான் இவ்வளோ தான் இருக்கும். ஃப்ரிட்ஜு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு மேட்டு போட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மேட்டை வந்து இப்போ வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஸோ அதனால் மீதி எல்லாமே நான் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.